ரொம்ப கவனமா நம்ம வாழணும். என்னென்ன செய்தோமோ அந்த கிரியைகளுக்கு ஏற்ற பலன் ஒரு நாள் நமக்கு வரதான் செய்யும். நல்லதை செய்த நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாவிட்டால் பாவம் வாசற்படியில் படுத்துதான் கிடக்கும். அப்ப நல்லதை செய்ய பழகணும். அல்லேலூயா. மேன்மை, அப்பதான் நமக்கு மேன்மை வரும். அதாவது நன்மை செய்வதுன்னா செய்யத்தக்கவர்களுக்கு அந்த நேரத்தில் சில காரியங்கள் நமக்கு திராணி இருந்தால் செய்திடணும். அதுக்கு பிறகு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அல்லேலூயா. எப்படா ஒருத்தருக்கு ஒரு பசி உள்ளவன் ஒருத்தன் வந்து கிடைச்சிட்டானா, ஐயோ சந்தோஷம் ஆண்டவரே இன்னைக்கு ஒருத்தருக்கு கொடுக்க வச்சிடேன்னு சொல்லி ஆகாரம் கொடுத்து விட்டுறணும். நல்ல சடைய வேனத்தை பார்த்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிக்கிட்டு போனோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இல்லை நமக்கு 200-300 தானே இருக்குன்னு உள்ள இதுலேயும் அப்படியெல்லாம் அதை ஒரு முறுமுறுத்து வந்து கேட்டுட்டாவளே அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பசியாக இருக்குது எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டால் வெளியிலேயும் சரி உடனே ஒரு சாப்பாட்டுக்குள்ள பணத்தை எடுத்து கையில் இருந்தால் கொடுக்கணும். அல்லேலூயா. ஒரு சாப்பாட்டுக்கு இன்னைக்கு என்ன ரேட்டு அதை கொடுத்துடணும். நம்ம என்ன செய்யணும்? நம்மளால் முடிஞ்ச உதவியை என்ன செய்யணும் சொல்லுங்க, செய்யணும். அல்லேலூயா. நம்ம வந்து எப்போதும் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நல்லது செய்யப்படி நன்மை செய்யப்படிங்கள்னு ஏசாயா 1 சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது ரொம்ப வேதனைப்பட்டார். உன் ஜெபம் எல்லாம் எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொன்னார். பண்டிகை பலி ஒன்றைய நான் ஏன்னா உங்க கைகள் இரத்த கரையால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த 1 கொஞ்சம் நல்லா படிக்கணும். பிறகு சொல்லார் நன்மை செய்ய படியுங்கள். அல்லேலூயா. தேவன் அதை விரும்புகிறார். தேவன் என்ன செய்கிறார்? அவர் படைத்த ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். யாருக்கு கடன் கொடுக்கிறாங்க? ஏழையை நிந்திக்கிறவன் தேவனை நிந்திக்கிறான். அதை புரிஞ்ச படைத்தவரை நம்ம நிந்திக்கிறோம். அல்லேலூயா. ஒரு சூழ்நிலை நம்மளால் முடிந்தது சூழ்நிலை வரும்போது அதை சந்தோஷமா செய்யுங்க. ஒருத்தருக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் சந்தோஷமா கொடுத்துடணும். முறுமுறுக்க கூடாது. ஏதோ மனநொந்து கொடுக்கக்கூடாது. சொல்லுங்க, மனநொந்து சந்தோஷம். இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சதேன்னு சந்தோஷம். நீங்க பாருங்க, நன்மை ஆண்டவருக்குள்ள இருந்தா போதாது. நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளே இருந்துட்டு நம்ம காரியத்தையே பார்த்தா போதாது, பிறருடைய காரியத்தையும் கொஞ்சம் பார்க்கணும். பரிசுத்தவான்களுக்கு அவருடைய குறைவிலே அவர்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அப்படிதான் இருக்கு. நன்மை செய்ய சோர்ந்து போகாதிருங்கள். கலாத்தியர்ல 6 கடைசி பகுதியில் வரும். பிறகு நன்மை செய்ய சோர்ந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. எல்லாருக்கும் செய்யுங்க. ஆனா அதிகமா விசுவாசத்துல தேவனோடு இருக்கிற மக்களுக்கு செய்யுங்க. அப்படி எழுதப்பட்டிருக்கிறாரு. அதனால நற்கிரியை இருக்கணும். சின்ன பிள்ளையிலேயே சில பிள்ளைகள் நன்மை செய்வதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். சில இதுகளில் நம்ம அறியும் போது பார்க்கும்போது சின்ன வயசுலேயே அதுகளுக்கு அந்த படிக்கிற இடத்துல கூட ஒரு ஏழை பிள்ளைகள் இருந்தால் அதுகளுக்கெல்லாம் உதவி செய்கிற பிள்ளைகள் எல்லாம் உண்டு. அல்லேலூயா. அப்படின்னா அந்த மாதிரி இருக்கணும். நான் மாத்திரம்தான் வாழணும்னு இல்லை. தேவன் நமக்கு வசதிகளை தாரது. தேவன் நமக்கு வசதிகளை தர என்ன செய்யணும்? அதை பயன்படுத்த பழகணும். நமக்குன்னு தேவையானது உண்டு. தேவன் நமக்கு தருகிற காரியத்தில் இருக்கிறதுல சந்தோஷமா பண்ணணும். எபிரேயர் 13:1 படிச்சு பாருங்க. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. சகோதர சிநேகத்தில் நிலைத்திருங்கள். அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள். சகோதர சிநேகத்துல சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. நிலைத்திருக்க கடவுள். அந்த நிலைத்திருக்கிற அனுபவம் சகோதர சிநேகம். இப்ப வருங்க கூடி பரப்புகள் இதெல்லாம் இப்ப அன்பு இல்லாம போயிட்டு எல்லாமே வந்து வித்தியாசம் பொறாம. ஒரு சகோதரம் குடிபரப்பு கொஞ்சம் நல்லா வந்துட்டுன்னா அடுத்த குடிபரப்புக்கு ஒரு வயறுகடி இப்படியெல்லாம் இருக்கும். வெளியில வந்து பேசிக்கிடுவாங்க, நடந்துவாங்க. உள்ள வந்து அவங்களுக்கு நல்லா இருக்காது. அதை சில சமயத்தில் செய்கையில காட்டிடுவாங்க, பேச்சில காட்டிடுவாங்க. அல்லேலூயா. அப்ப சகோதர சிநேகம். அதே போல ரட்சிப்புக்குள்ள வந்த தேவ பிள்ளைகளுக்குள்ளே விட்டு கொடுக்கிற அனுபவம், சிநேகம் இருக்கணும், அன்பு இருக்கணும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ளே ஒரு அன்பு இருக்கணும். உங்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் இருக்கக்கூடாது. இயேசுவின் ஒரே இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட தேவ ஜனம். ஒரே அப்பனுக்கு அம்மைக்கும் பிறந்த பிள்ளைகள் இருக்கலாம் பலதும். அதே போல ஒரே ஆண்டவருக்கு அவருடைய இரத்தத்தால் பெற்றெடுத்த, அவர் இரத்தம் சிந்தி மீட்டெடுத்த ஜனம் நிறைய இருக்கும். அதெல்லாம் சகோதர சகோதரிகள். அல்லேலூயா. அந்த சகோதர சிநேகம்னு உள்ளது இன்னைக்கு போயிட்டு. காயின் பாருங்க, அவனுக்கு நன்மையை செய்வதில்லை. அந்த காயின் என்ன செய்கிறான் தெரியுமா?
சொந்த சகோதரன், தாய் தகப்பனை கூட நன்மை செய்யாதவன். அதுதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை. அவனுக்கு அந்த இரக்க குணம் கிடையாது. அப்படி இரக்க குணம் இருந்தனா அவன் ஆண்டவர் அவனை காணிக்கையும் அவனை ஏற்றுக்கொண்டிருப்பார். புரியுதா? அவனும் ஆராதிக்க தான் போனான், காணிக்கை செலுத்தினான். இவனும் ஆராதிக்க போனான் தம்பி ஆபேல். ஆனால் தேவன் அன்னைக்கு ஆபேலை தான் ஏற்றுக்கொண்டார். அவன் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இவனை ஏற்றுக்கொள்ளாத உடனே அவன் மேலே ஏன் பொறாம வருது? வரக்கூடாது இல்லையா? வரணுமா? தேவன் ஏற்றுக்கொண்டார். அப்போ என்ன ஏற்றுக்கொள்ளல? அப்போ என்கிட்ட என்ன தவறுன்னு இல்லையா ஆண்டுகிட்ட கேட்கணும். தேவனே நாங்கள் எப்படி? அப்போ நீ என்னென்ன மாதிரி இருக்க, அதனால நீ திருந்திக்கணும் அவர் சொல்லுவாரு. நான் வெளிப்படுத்தல் 7 சபைக்கு சொல்லும்போது சொல்லியார் இல்லையா? ஒவ்வொரு சபைக்கும் என்னென்ன நீ நல்லது செய்கிற எல்லாம் நல்லதையும் செய்ய சொல்லியாரு, கெட்டதையும் சொல்லுவார். அப்போ கெட்டதை விட்டு மனம் திரும்ப, இல்லைன்னா வந்தேன்னா உனக்கு தண்டனை வரும், நீ இன்னும் நிலைமைக்கு ஆளாவாய். நீ திருந்தி வாழ்ந்துட்டேன்னா உனக்கு என்னென்ன ஆசீர்வாதம் அருமையிலே உண்டுன்னு பேசுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இந்த காயின் என்ன செய்கிறான்? முகநாடி வேறுபடுது. சொல்லுங்க, முகநாடி வேறுபடுது. ஆதியாகமம் 4 தானே இருக்கு. அவன் முகநாடி வேறுபடுது. அல்லேலூயா. அவன் எரிச்சல் அடைகிறான். இனி என்ன செய்கிறான்? தேவன் அங்கீகரித்த மனிதனை கொல்லணும். இப்பயும் அதுதானே நாட்டில் நடக்குது. வட இந்தியா, வெளிநாடு, பல இடங்களில் தேவன் நீதியா நேர்மையா வாழ்ற மக்கள் யாருக்கும் தீங்கு செய்யாம தேவனை சேவித்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களை தான் கொல்லணும், அழிக்கணும். அப்படியாவே இன்னைக்கு நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஆதியாகமம் 4:6 என்ன சொல்லுது? அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? பாத்தீங்களா? உனக்கு ஏன்டா எரிச்சல் வந்தது? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? முகநாடி ஏன் வேறுபட்டது? நிறைய விசுவாசிகள் அப்படிதான், எரிச்சல், முகநாடி வேறுபடுவது, கண்ணு உருட்டு. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? இதெல்லாம் தெய்வ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. நேர பேசணும், நேர நல்ல கபடற்ற உள்ளத்தோட வாழணும். அல்லேலூயா. சின்ன சின்ன குறவுகள் இருந்தால் அதை உடனே பேசி சரி பண்ணிக்கணும், இல்லைன்னா அது மன்னிக்கப்படாது. அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. சாவுக்கு ஏதுவான பாவத்தை செய்திடாதங்க. ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு சின்ன சின்ன குறைகளை தான் ஆண்டவர் மன்னிப்பார். சாவுக்கு ஏதுவான பாவம் மன்னிக்கப்படாது. அப்ப இவன் முகநாடி வேறுபடுது, இவன் எரிச்சல் அடைகிறான், கடைசியில் இவனை கொல்லணும்னு நினைக்கிறான். தேவன் அங்கீகரித்த மனிதனை கொல்லணும். இன்னைக்கு நாட்டில் அதுதான். அதனாலதான் இப்ப நாட்டில் நடக்கிற நிறைய இரத்த சாட்சி கூட்டங்கள் இன்னைக்கு எழும்புது. கடைசி காலத்துல பிசாசு கொஞ்ச காலம்தான் உண்டு. சபையை அழிக்கணும், தேவனை தேடுகிற இயேசுவை தான் அவனுக்கு பிடிக்காது, எரிச்சல். எனக்கு ஒரு காலம் அப்படி தானே இருந்து. இயேசுல பேரங்க பேசுகிறாத எத்தனை விட்டு சொல்லியிருக்கேன். தயவு செய்து அந்த பேரை கேட்டாலே அலர்ஜி எனக்கு அன்னைக்கு இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான். இயேசுன்னு சொன்ன, ஆனா இயேசு தான் நம்முடைய தெய்வம் உள்ளது தெரியாது. இயேசுக்கு அன்பு அன்னைக்கு தெரியாது. அல்லேலூயா. நான் தூக்கி வச்சு தோல்ல வச்சு ஆடுன பாடுன, நான் கொண்டாடின வக்கலத்து வாங்கின தெய்வங்கள் எல்லாம் என்ன கொல்ல பார்த்தது. ஆனா தேடாத வெறுத்த அவர் என்ன தேடின ரட்சித்தார். அதனாலதான் இன்னைக்கு உங்க உயிரோடு இருக்கிறேன். அதுக்கு பிறகு நிறைய கட்டங்கள்ல பல கடந்து வந்த பாதையில எப்படா இவனை தீர்த்து கட்டலாம், முடக்கலான பிசாசு பயங்கரமா செயல்பட்டாலும் தேவன் கூட இருந்து எல்லாத்துக்கும் தப்பு வைத்தார். ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாம் இரத்த சாட்சி நிறைய பேர். ஆதி சபை இரத்த சாட்சி. அல்லேலூயா. இன்னைக்கு நடக்குது, பல நாட்டில் நடக்குது, வட இந்தியாவிலேயே நடக்குது, நம்ம தமிழ்நாட்டிலையும் பலது நடந்திருக்கு. அல்லேலூயா. ஆனா அதனாலதான் சொல்லியாரு, அந்த தொகை நிறைவேறணும். அந்த தொகை நிறைவேறின பிறகு நியாயம் தீர்ப்பார். நியாயம் தீர்த்து விடுவாரா? அக்கினி கடல்ல கொண்டு போடுவாரு. எங்க கொண்டு போடுவாரு? அதுக்கு முன்ன அப்படி செய்தவனை திருந்திட்ட சிலவையெல்லாம் அடி வாண்டுவான், சிலவனுக்கு குடும்பம் தகர்ந்து போகும். அதெல்லாம் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. மிஷினரிகளை கொன்னவனுக்கு குடும்பம் எல்லாம் நிறைய தகவல், சிலவெல்லாம் மனம் திரும்பி இருக்கிறான். இயற்கையினாலேயும் தேவன் சில கட்டத்தில் அழிச்சிருக்காரு தெரியுமா?
அல்லேலூயா. தேவன் பொறுமையா இருக்கவர் தான், அன்புள்ளவர் தான். ஆனா அப்படிப்பட்டவனும் மனம் திரும்பிட்டா நல்லது, சாட்சியா மாறிட்டா நல்லதுன்னு தான் எதிர்பார்க்கிறார். சில சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். அதனால அந்த காயினுடைய காரியம் என்னன்னு சொன்னா, நீதிமானாகிய பாருங்க, அந்த சகோதரனை என்ன செய்தான்? கொலை செய்த காயினை போல பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன்னுடைய சகோதரனாகிய காயினை கொலை செய்த, ஆபேலை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 11-12 படிப்போம் சேர்த்து. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதலால் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்க. இப்ப அன்பு தணிந்து போயிட்டே இருக்கு. சுவாப அன்பு கூட மனுஷர்களுக்கு இல்லை. அல்லேலூயா. சில கட்டத்தில் நம்ம அன்பா இருக்க பார்ப்போம். சொந்தங்கள் நம்ம அன்பா இருக்கணும் பார்த்தா அந்த அன்பு அசட்டை பண்ணப்படுது. நம்ம அன்பா இருப்போம், அவங்க ஆப்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு ஆப்பு. அதனால உண்மையான அன்பாட்டு ஒருத்தரை நேசிக்க முடியாம இப்ப இந்த காலத்துல இருக்கு. தாவீது சொன்னார் இல்லையா, நான் அன்பை நாடுறேன், சமாதானத்தை தேடுறேன், அவர்கள் எனக்கு விரோதமா யுத்தத்துக்கு வராங்க. எவ்வளவு பேருக்கோ அன்பா இருந்து அவங்கள தன்னை போல நேசித்து எவ்வளவோ காரியங்கள்ல நடந்தும் கூட அவங்க நன்றியற்று நல்மனசாட்சி இல்லாம பாருங்க நமக்கு தான் ஆப்பு வச்சாங்க. அப்படிதான் இன்னைக்கு மனுஷர்கள் இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பொல்லாங்கனால் நடக்கிற விஷயம். இந்த காயினுக்குள் இருந்தது என்னது? எரிச்சல், முகநாடி வேறுபடுது. அவன் நல்ல அவனை ஏற்றுக்கொண்டாரு, என்ன ஏற்றுக்கொள்ளல. அதனால அவனை என்ன செய்யணும்? கொல்லணும். கொன்னுட்டான். அப்பதான் ஆண்டவர் கேட்கிறார், உன் சகோதரன் எங்க? அன்னைக்கெல்லாம் ஆதியில இல்லையா, நேரடியா கேட்கிறாரு, உன் சகோதரன் எங்க? அவனுக்கு நான் காவலாளியோ? துமுறு பேச்ச பாருங்க. இன்னைக்கு அப்படிதான். இப்படி செய்யாத, இப்படி நடக்காத, உனக்கு என்ன? நான் ஏன் இஷ்டப்படி நடப்பேன் அப்படிதான் சொல்லுவாங்க. உனக்கு என்ன? பிள்ளைகளை வேணா பெற்றுவிட்ட கேட்கும். அவன் ஜோலியை பாரு, நாங்க இப்ப 21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம். நீங்க எல்லாம் என்னைக்கு இருந்தியா? 19ஆம் நூற்றாண்டுல வந்தவிய. நீ எந்த நூற்றாண்டுல வந்தாலும் இந்த வேத வசனத்தை மாற்றவே முடியாது. தேவன் மாறாதவர். நீங்க மாறலாம், நீங்க எப்படியும் சட்டத்தை வைக்கலாம், நீங்க எப்படியும் வாழலாம். தேவன் அதெல்லாம் அங்கீகரிக்கிற தேவன் அல்ல. தேவனச்ச ரூட்டு சரியான ரூட்டு. அதன்படி வாழ்ந்தாதான் ஒருத்தன் நேர டைரக்டா திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன்னு சொன்னபடி நீ எப்ப கண்ண மூடினாலும் பரலோகம் உனக்கு திறந்திருக்கும். வரலையே சொல்லுவோமா? அவன் சொல்றான் காவலாளியோ. 4:9 கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகி ஆபேல் எங்கே என்றார். நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? எனக்கு தெரியாது. அதற்கு அவர் என்ன சொல்றான்? எனக்கு தெரியாது. ஆண்டவர் கேட்கிறார். என்ன ஆண்டவருக்கு தெரியாதுன்னு இவன் நினைச்சுக்கிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நினைவு அறிகிற தேவன். அல்லேலூயா. இருதயத்தை நீ சொல்ல போறதுக்கு எந்த வாயில வருதுன்னா அதுக்கு முன்னே அவருக்கு தெரிஞ்சிடும். நினைவுகளை அறிகிற தேவன். சிலருடைய நினைவை அறிந்தெல்லாம் இயேசு கிறிஸ்து சில காரியங்களை பேசுவார் பூமியில, தகாத எண்ணங்களை இருக்கிறவர்களை பார்த்து. அப்ப என்ன சொல்றான்? அதற்கு அவர் என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. போதும். அல்லேலூயா. 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 ஒரு நீதிமானுடைய இரத்தம், தகாத விதமா ஒருத்தருடைய இரத்தம் பூமியில சிந்தப்பட்டால் அந்த இரத்தம் பேசும். உங்க இரத்தம் பேசும். உங்க இரத்தம் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும். உங்க மாம்சம் இரத்தம் கொடுக்கிற ஆலோசனையில வாழ்ந்துடாத. மாம்சம் இரத்தமும் சொப்பனத்தை கொடுக்கும். பிசாசு சொப்பனத்தை கொண்டு வரும் ஆவிக்குரிய ஆட்களுக்கு. வழி தப்ப செய்ய கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றான்? அவனுக்கு நான் காவலாளியோ. ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 11 நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து
தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததனால் தானே. பாத்தீங்களா, சிலர் நல்லா நடப்பாங்க, நல்ல பேர் எடுப்பாங்க, அவியலுக்கு மேல போறாம, இதெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் நடக்குது. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லி, என் சகோதரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். உலகம் இப்படிதான். வசனம் சொல்லுது, அவன் நன்மை செய்யாதவன், காயின் ஒரு சகோதரனை நேசிக்காதவன், அவன் கொண்டு காணிக்க வைக்கிறான். தாய் தகப்பனுக்கும் கொடுத்துருக்க மாட்டான். அவன் இப்ப நிறைய பேர் தாய் தகப்பனை கவனிக்க மாட்டாங்க இல்லையா? ஆனா பைபிளை தூக்கிட்டு ஊழியமா செய்வாங்க, பாஸ்டாட்டம் இருப்பாங்க. தாய் தகப்பனை மதிக்கவே மாட்டாங்க, கீழ்ப்படிதல் இல்லை. அவன் தாய் தகப்பனுக்குன்னு ஒரு நன்மை செய்திருக்க மாட்டான், அந்த சகோதரன் கொடுத்துருக்க மாட்டான். அவனுக்குள்ள இறக்கம் இல்லை. அதான் சொன்ன, நீ நன்மை செய்தா மேன்மை இல்லையோ, உனக்கு நல்ல எண்ணம் இல்லையே, உன் சகோதரனிடத்துல உனக்கு அன்பு இல்லை, உன் பெற்றோர் இடத்துல அன்பு இல்லை, உன் காணிக்கை எப்படி நான் ஏற்றுக்கொள்வது? உன்னையும் உன் காணிக்கையும் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னார். அவனுக்கு முகநாடி வேறுபட்டது, எரிச்சல் வந்தது. ஏற்றுக்கொண்ட சகோதரனை பார்த்து பொறாம கொள்றான், மனசுல சொல்ல இவனை கொன்னுறணும், கொன்னுட்டான். அது யாரு இப்படிப்பட்ட குணத்தோடு இருக்காங்க? இவங்களுக்குள்ள யாரு இருக்கிறா? பொல்லாங்கன், பிசாசு. உங்களுக்குள்ள நல்ல கிரிய வரையல என்று சொன்னா எரிச்சலும் பொறாமையும் பெருமையும் கசப்பும் வருதுன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது, எனக்குள்ள இருக்கிறது பிசாசு தான். தேவ ஆவி கிடையாது, லூசிபர் ஆவியா இருக்கும். நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. வார்த்தையில கொன்னுகிட்டே இருக்கிறது. காரணம் இல்லாமல் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். இதெல்லாம் படியுங்க, நான் எப்படி இருக்கிறேன்னு சிந்தியுங்க. அல்லேலூயா. என் மனசாட்சியின்படி சரியா வாழ்றேனா, தேவனுக்கு பிரியமா இருக்கிறேனா சிந்திக்கணும். ஆமே, சிந்திச்சு வாழணும். அடுத்தவங்க எல்லாம் பொறாமப்பட்டு பிரயோஜனமே. நம்ம பார்த்து நல்லது செய்தா உனக்கு தான் நல்லது. அல்லேலூயா. நீ ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்களை பார்த்து நன்மை செய்யாத, நீ உனக்கு சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்திக்க. அதுதான் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது அவர் சொல்றாரு, 1ஆம் வசனம், சகோதர சிநேகத்தில் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. நிலைத்திருக்கணுமா? நிலைத்திருக்க கடவுது. அல்லேலூயா. நிலைத்திருக்கணும். சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கணும். சில சகோதரங்களை நேசிக்க முடியாது, நம்மளை ஏமாத்திடுவாங்க, இந்த காயினை போல இருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம அன்பா இருந்தா சமாதானத்தை நாடனா அவங்க யுத்தத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க, நல் மனசாட்சி இல்லாம இருப்பாங்க. அல்லேலூயா. நன்மையை பெற்றோம் என்ற உணர்வு இல்லை. அடுத்தது சொல்லியாரு 2ஆம் வசனம், அந்நியரை உபசரிக்க மறக்காத. அல்லேலூயா. அந்நியரை உபசரிக்க என்ன செய்யக்கூடாது? இதே 16ஆம் வசனத்தில் என்ன சொல்லியாரு? அன்றியன் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். தான தர்மம் திருப்பி கிடைக்கும் இல்லை. அல்லேலூயா. அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியர்கள், அந்நிய மக்கள், அவங்க வரும்போது அவங்களை என்ன செய்யணும்? உபசரிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு பாருங்க, இப்ப நடக்குதுக்கு ஆவிக்குரிய காலத்துல உருப்படி போடிகளை கண்டா, ரட்சிக்கப்பட்டவைய உருப்படிகளை போடியதை கண்டா, உருப்படி போடாதவர்களுக்கு அவங்களுக்கு மேல ஒரு அல்லேலூயா உபசரிப்பு இருக்கவே முகம் எல்லாம் வேறுபட்டு போயிடும். எல்லாரையும் சொல்லல, சிலருக்கெல்லாம் உருப்படி போட்டைகளுக்கு உருப்படி போடாதவர்களை கண்ட ஆவிக்கிரியர்களுக்கு அவியலுக்கும் சிலருக்கு அலர்ச்சி. இங்க என்ன சொல்றாரு? அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால் சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. அல்லேலூயா. ஆபிரகாம் மட்டும் 3 பேர் வராங்க, ஓடி போய் அவர் தாழ்த்தி வணக்கம் போட்டு, வாங்க வாங்க சாப்பிட்டுட்டு போகலாம். உடனே சாரல்கிட்ட சொல்லியாச்சு, நல்ல மாடு ஆடு ஆடி நல்ல அப்பத்தை எல்லாம் சூடு, கொஞ்சம் பொறுத்துருங்க. அவன் எல்லாம் கொண்டு அழகா அவைய சாப்பிட்டுட்டு போனாங்க. வந்தது யாரு? தேவதூதர்கள் மனுஷ அவதாரத்தில் வந்தாங்க.
ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதனால அந்நியரை உபசரிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு கள்ளனையும் ஏமாத்துற பார்ட்டிக்கிட்ட போய் விழுந்துடாதுங்க. கொஞ்சம் கவனமா இருங்க அந்த காலத்துல. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த பொய்யர்கள் தீயவர்களுடைய கால் என் எல்லைக்குள்ளே வரக்கூடாது. பொய்யர்களை பொய்யர்கள் என்று கண்டறிகிற அறிவை எனக்கு எந்த தீயவனும் பொய்யனும் ஏமாற்றுகிறவன் என் எல்லைக்குள்ள வர விடாது. ஜெபம் பண்ணதீங்களா? அல்லேலூயா. இதுவரை ஜெபம் பண்ணலைன்னா ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இரத்த பழிகளுக்கு விலக்கி காரும். சில சூழ்நிலைகள்ல நம்ம ஒருத்தனை அடிக்க வேண்டியதோ வெட்ட வேண்டியதோ வந்தோம்னா இரத்த பழிக்கு ஆளாயிரும். அப்ப அந்த காரியத்துக்கு என்ன விலக்கி தாவீது அப்படிதான் அழுதாரு. தேவனே இரத்த பழிகளுக்கு என்னை விலக்கி காரும். அல்லேலூயா. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கொண்டு வர்றது பிசாசு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அடுத்து சொல்லியாரு 5ஆம் வசனம். பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, பண ஆசை, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இந்த எண்ணம் நமக்கு வேணும். தீமோத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கு, போதும் என்கிற மனதுடையவனே, போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். என்னைக்கு அப்படி இல்லை. மனுஷனுக்கு இருக்கிற லெவல்ல நம்ம ஓட்டிக்கிட்டே இருப்போம்னு கிடையாது. நம்ம இங்க நின்று காலை வச்சு வானத்தை தொட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. இருக்கை லெவல்ல ஓடுவதில்லை. போதும் என்கிற மனசு இல்லை. மனசு பறக்கடிக்குது. இல்லாத பொருள்கள் மேல பறக்கடிக்குது. அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னா அதை போல ஆயிரம்னு பறக்கடிக்குது. இதெல்லாம் தவறான விஷயம். எல்லாரும் எல்லார போல இருக்கவே முடியாது. அதை புரியணும். அல்லேலூயா. சிலர் லஞ்சம் வாங்கி களவாண்டு ஏமாற்றி போய் சொல்லி சம்பாதிப்பாங்க. நீ அப்படி சம்பாதிச்சா அது தேவனுக்கு பிடிக்காது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா போயிடும். ஒரு பணம் வரும்னா நீதி நேர்மையா வரணும். ஒரு காணிக்கை எங்க வரும்னு சொன்னா நீதி நேர்மை உள்ள காணிக்கை தான் அங்க வரணும். அப்படிதான் நான் தேவன் அதுலதான் பிரியப்படுகிறார். ஆமென். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அல்லேலூயா. அடுத்த வசனம், அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பெற்றோருடைய கஷ்டம் வருமானம் என்னன்னு உள்ளது புரிஞ்சு பிள்ளைகள் நடக்கணும். நீங்க எட்டாத பழத்துக்கு ஒட்டாய் போட்டுக்கிட்டு பெற்றோரை போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. பிறகு அவங்க மனவேதனை அடைஞ்சு அவங்க பிறகு சரி நம்ம இதை வட்டிக்கு எடுக்கணும், நம்ம லோன் போடணும், நம்ம குழு கடன் எடுக்கணும் 2 லட்சம், அப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணும்னா போய் விழப்படாது. எல்லாருக்கும் எல்லாம் கவர்மெண்ட் படிச்சு முன்னேறக்கூடிய எல்லா வசதியும் வச்சிருக்கு. நீ செம்மையா படிச்சா கவர்மெண்ட் இதுல படிச்சாலும் நீ முன்னாதான் வருவேன். நீ தனியார்ல போய் படிச்சு ஒன்னும் பொத்துக்கிட்டு ஒன்னும் போக மாட்டேன், லட்சங்களை முடக்கிக்கிட்டு. அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. படிக்கிற பிள்ளை நீ சரியா படிச்சா எத்தனை பிள்ளைகளுக்குடைய சாட்சிகள் பாருங்க. ஆட்டோ ஓட்டியவனுக்கு பிள்ளை, இந்த கூலி வேலை செய்வனுக்கு பிள்ளையெல்லாம் படிச்சுதான் அதுதான் நல்ல மார்க் எடுத்து நமக்கு அந்த இதுல வரும்போது ஆச்சரியமா இருக்குது. நீ படிக்க மாட்ட, நீ செல்ல வச்சு நோண்டிக்கிட்டு இருப்ப. இல்லைன்னா இப்ப அப்படிதானே கவர்மெண்ட் செல்லையும் கையில கொடுத்துருக்கு. அந்த கிராமம் இந்த கிராமம் பார்த்து உன் நேரத்தை வீணாக்குவ, வேதத்தையும் படிக்க மாட்டேன். இப்ப அப்படிதான் அந்த இளைய சமுதாயங்கள் கெட்டு போகுது. போதும் என்கிற மனம் நமக்கு இருக்கணும். எனக்கு தேவன் தந்திருக்கிறார். அதுக்கு மேல நீ சரியா நடந்தால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு வரும். உண்மை உள்ளவனை அநேகத்தில் அதிகாரியா வைப்பார். புரியுதா? உண்மையா இருங்க. தேவனுக்கு முன்னால மற்றவர்களுக்கு முன்னாலேயும் உண்மையா இருங்க. சபைக்கு உண்மையா இருங்க. தேவன் கட்டாயம் உங்களை அநேகத்தில் ஆசீர்வாதமா வைப்பார். அல்ல, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல உண்மையா இருங்க. ஒரு முழு ஆராதனை செய்யுங்க, அறகுறைய ஆராதிக்காதுங்க. தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. உலகத்துக்கு நம்ம காரியத்தை எல்லாம் தூக்கி தூர வச்சுக்கிட்டு தேவனுக்கு காரியத்துக்கு முன்னுக்கு நல்லங்க. அப்படி நிக்கியதை பார்த்த தேவன் உங்களை கைவிடுவாரா? அல்லேலூயா, அல்லேலூயா.
சாக்கு போக்கே சொல்லிடாதங்க தேவ காரியங்கள்ல. நம்ம எப்படி நடக்கணும்னு நம்மளை சரி பண்ணி நம்ம அந்த காரிய ரூட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. சாக்கு போக்கு சொல்லிவங்க எல்லாம் மணவாளனுடைய கல்யாணத்து விருந்துக்கு கூட வரமாட்டாங்க, புறம்பான இருளுக்கு போவாங்கன்னு பைபிள் சொல்லுது. அதனால் அன்பான தேவஜனமே, தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர், அவர் நம்மை போஷிப்பார். நீ தேவனை தேடிக்கிட்டே இரு, அவரை பிரியப்படுத்திக்கிட்டே இரு, உனக்கு ஒரு குறையும் வராது. அல்லேலூயா. நிலைமைக்கு மிஞ்சி எதையும் செய்து சிக்கல்ல மாட்டி கிடக்காத, வருகையில கைவிடப்பட்டுருவ. அல்லேலூயா. உங்க ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தகாத விதமா ஜெபம் பண்ணிட்டு இருக்காத. இதெல்லாம் கவனமா இருங்க. ஆமே. அதனால ஆண்டவர் நடத்துவார், போஷிப்பார். சொல்லு, ஒவ்வொரு நாளும் எனக்கு என்ன போஷித்து நடத்துகிறீரே, உணவுடை தருகிறீரே, என் கூட இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி மகிமைப்படுத்து. அவர் உயர்ந்தவர், உன்னை படிப்படியாக தான் உயர்த்துவார். நீ கொஞ்சத்திலே உண்மை இல்லாம இருந்தேன்னா மேல வச்சு பிரயோஜனம் இல்லை. நிறைய பேரை மேல முன்னால வச்சாரு, அவையெல்லாம் தொலைஞ்சு போனாவ, தேவனுக்கு வேதனை உண்டாக்குனாவ. இப்போ உள்ளையில உயர்த்தணும்னா கொஞ்சம் பார்த்துதான் உயர்த்தியார், நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. சிலர் எல்லாம் நம்பி உயர்த்தி விட்டாரு, அவங்க பெருமையும் அவங்க இஷ்டப்படி போனாங்க. தேவனுக்கு அதனால மனவேதனை. அதனால நம்ம நடக்கிற விதத்தை பார்த்து தேவன் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. உண்மை உள்ளவர்கள் என்று அவரு இருக்கணும், அவரு சொல்லணும், இவன் மோசே என் வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவன், தாவீது என் இதயத்துக்கு, ஆபிரகாம் என் சிநேகிதான். அல்லேலூயா. அதனால உண்மையா வாழுங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்படின்னா உலகத்தில் உள்ள ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவது தேவனுக்கு பகையான விஷயம், பிடிக்காத விஷயம். உன் சுய புத்திய நாடி நீ ஓடுவது தேவனுக்கு பிடிக்காது. உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும். நம்ம ஆண்டவர்களை வந்தாச்சா, இனி நீங்க என்ன நடத்துங்க, உங்க வழி எனக்கு போதியுங்க, என்ன குறித்து என்ன திட்டம் அதை செய்யுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சும்மா அடுத்த காரியங்களை தலையிட்டு சிக்கல்ல மாட்டிராதுங்க, கவனமா இருங்க. அடிக்கடி சொல்றேன். அல்லேலூயா. கவனமா இரு. இயேசுவா சொல்லுவாரு பாருங்க, ஜனங்கள்கிட்ட சொல்லுவார், இயேசுவை வழி நடத்தி ஜனங்களை கானானுக்கு கொண்டு போயிட்டு சொல்லுவார், நீங்க இனி அங்க வந்த அந்த எகிப்தில் உள்ள தேவர்களை நீங்க வணங்க போறீங்களா, இல்லைன்னா வழியில வந்த காரியங்களில் உள்ள தேவர்களை, இல்லைன்னா இந்த கானானுக்குள் இருந்தார்களே அவங்க செய்கிற கிரியைகளை செய்ய போறீங்களா? நாங்க செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க. அப்ப யோசுவா சொல்லுவாரு, நீங்க செய்வீர்கள். அல்லேலூயா. ஆனா நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த பக்தி வைராக்கியம் ஆனா நீங்க செய்வீங்க. நியாயாதிபதி 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் எல்லாம் வழி தப்பி போயிட்டான். யோசுவா முடிஞ்சு நியாயாதிபதிகள். நீங்க எங்க பார்த்தா தகாத காரியம் எல்லாம் இவங்க என்ன சொன்னாங்க யோசுவா கிட்ட, இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்க ஆண்டவரை தான் சேவிப்போம். பிறகு அவங்க செய்த காரியம் எல்லாம் நீங்க வீட்டில் படிங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம நானும் என் வீட்டாருமை என்றால் கர்த்தரையே சேவிப்போம். தேவன் உங்களை இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பார். நன்மை செய்யுங்க, நன்மை செய்ய படியுங்க, போதும் என்ற மனம் இருக்கட்டும். மற்றவர்களுக்கு பாருங்க, நன்மை செய்தால் மேன்மை உண்டு. ஒரு பசியா இருக்கவனுக்கு ஒரு ஆகாரம் கொடுக்க சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா சந்தோஷப்பட்டு கொடுத்துருங்க. சந்தோஷமா மன நிறைவோடு செய்யும் போது அவங்க சொல்லுவாங்க, நீ நல்லா இருப்ப. அல்லேலூயா. யாராவது உங்களை பார்த்து அப்படி சொல்றாங்களா? நீங்க செய்ய நன்மையை பார்த்து அவங்க சொல்லுவது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அப்படி பழகுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல கனி கொடுங்க, நல்ல தேவனை சந்தோஷப்படுத்துங்க, சத்தியத்தில் நடவுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆண்டவருக்கு பிள்ளைகளும் ஒரு நாளும் அவர் கீழே வைக்க மாட்டார். அவர் நம்மளை சோதித்து அறிந்து உயர்த்துவார். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்து அவர் நம்மை உயர்த்துவார். மகிமையும் புகழ்ச்சியும் நமக்கு உண்டாகும் ஒரு நாளிலே. அல்லேலூயா. அப்படி பைபிள் சொல்லுது. இந்த வார்த்தையின்படி தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவார். அல்லேலூயா. சத்துருவின் ஆயுதம்
அது வாய்க்காதே போகும். சத்துருவின் ஆயுதம் அது வாய்க்காதே போகும். எதிராய் எழும்பும் நாவும் கட்டப்பட்டு போகும். ஜெபத்தை தள்ளாத தேவன் தம் முகத்தை மறைப்பதே இல்லை. அளிக்கும் தேவ சேமம் தந்திடுவார். சோர்ந்து போகாதே, உலகில் இருந்து மாயாதே. ஜீவ கிரீடம் உனக்கு உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமே உண்டு. ஜீவ கிரீடம் உண்டு, ஆமென். இயேசு நாமத்தில் ஜெயமே உண்டு. தாழ்மை உள்ளவனை தேவ தயவுள்ள கரம் உயர்த்த, உள்ளம் உடைந்தவனை உன்னத கரம் உயர்த்த. மங்கி எரிகின்ற தீபம் அது அணைந்து போவதே இல்லை. நெறிந்து போன நாணல் முறிந்து விழுவதில்லை. நெறிந்து போன நாணல் முறிந்து விழுவதில்லை. கஷ்ட நஷ்டம் மாறோ, உன் கண்ணீரின் கொடுமை நீங்க. கஷ்ட நஷ்டம் மாறோ, உன் கண்ணீரின் கொடுமை நீங்க. சூழ்நிலைகள் மாறு, சோதனைகள் நீங்க. வியாதி வேதனைகள் இல்லை, இயேசு தழும்புகள் சுகமாக்கு. வியாதி வேதனைகள் இல்லை, இயேசு தழும்புகள் சுகமாக்கு. சுக வாழ்வு வந்து சேரும், சுபகாரியங்கள் நடக்கும். சுக வாழ்வு வந்து சேரும், சுபகாரியங்கள் நடக்கும். சோர்ந்து போகாதே, உலகில் அமிழ்ந்து மாளாதே. ஜீவ கிரீடம் உனக்கு உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமே உண்டு. தாழ்மை உள்ளவனை தேவ தயவுள்ள கரம் உயர்த்த. தாழ்மை உள்ளவனை தேவ தயவுள்ள கரம் உயர்த்த. உள்ளம் உடைந்தவனை உன்னத கரம் உயர்த்த. மங்கி எரிகின்ற தீபம் அது அணைந்து போவதே இல்லை. நெறிந்து போன நாணல் ஆமென் ஆமென் முறிந்து விழுவதில்லை. ஆமென். நெறிந்து போன ஷபபப கபலப. பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கேட்ட எல்லாரும் மேலே இறங்குவீராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நன்குள்ளவர், மன உருக்கத்தால் நிறைந்தவரவர். தேவன் நன்குள்ளவர், மன உருக்கத்தால் நிறைந்தவரவர். தோறும் கொண்டு பணிந்தவனை கனிவுடன் நோக்கிடுவார். சோதனை சகிக்கும் மனிதர் அவன் பாக்கிய சீரை பெறுவான். ஆமென் ஆமென். சோதனை சகிக்கும் மனிதன் இந்த பலபலப. ஓ தேவாவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உள்ள மனித ஜீவ கிரீடம் பெறுவார்.
விசுவாசமுள்ள மனித ஜீவ கிரீடம் பெறுவார். சோர்ந்து போகாதே, உலகில் அமிழ்ந்து மாளாதே, ஜீவ கிரீடம் உனக்கு உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமை உண்டு. தாழ்மை, ஆமென். தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொருத்தர் மேல இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானவரே, ஜெபம் பண்ணு. வசனத்தை கேட்ட எல்லாரும் மேலும் உம்முடைய ஆவி இறங்கட்டும், உங்க ஆசீர்வாதம் இறங்கட்டும். தேவனே, வசனத்தை காத்து நடக்க கிருபை தாரும், வசனத்துக்கு நடுங்கும்படி கிருபை தாரும், வசனத்தின்படி வாழ்ந்து ஜெபிக்க கிருபை தாரும். ஒவ்வொருத்தரும் கேட்ட வார்த்தையின்படி நன்மை செய்ய கிருபை தாரும். அன்பினால் நிரப்புவோம், இரக்கத்தினால் நிரப்புவோம். தேவனை உம்முடைய பிள்ளைகளுடைய வருமானம் பெருகட்டும், அவருடைய சம்பத்து பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், சுகம் பெருகட்டும், பரிசுத்தம் பெருகட்டும். சொல்லு, தேவனே, என்னுடைய அவயவங்களிலே இச்சைகள் ஆளாதிருப்பதாக. ஜெபம் பண்ணுங்க. தேவனே, என் விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் என்னில் நிறைவேறணும். என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உங்க விருப்பம் தான் நிறைவேறணும். என்னுடைய சரீரத்திலே பாவ அசுத்தங்கள் ஆளாதிருப்பதாக. ஜெபம் பண்ணு. நோய்கள் ஆளாதிருப்பதாக. தேவனே, என்னுடைய சரீரம் உம்முடையது, என்னுடைய அவயவங்கள் உம்முடைய அவயவங்கள் என்று வாசிக்கிறோம். தேவனே, நான் எனக்கு சொந்தம் அல்ல, நான் உமக்கே சொந்தம். அல்லேலூயா. தேவனே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொருத்தர் மேலும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கட்டும். இந்த மக்களுடைய துக்கம் சந்தோஷமா மாறட்டும். இவருடைய ஆண்டு நெறிந்த நாங்களை ஒடிக்காதவர், மங்கேறிகிற திரிய அணைக்காத என் தேவனே, உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. என்மைக்கும் மறுமைக்குரிய ரெட்டிப்பான நன்மைகளை தந்து ஆண்டவருக்கு சாட்சியா நிறுத்துங்க. இவர்களுக்கு விரோதமான சாத்தானுடைய சதிகளை கடிந்து கொள்கிறேன். அவனுடைய மறைவான கண்ணிகள் இயேசுவின் நாமத்திலே தெரிவுண்டு போகட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். தேவனுடைய அக்கினி இறங்குவதாக, வெளிச்சம் உண்டாவதாக, குடும்பத்திலே வெளிச்சம் உண்டாவதாக, குடும்பத்திலே இருள் மாறுவதாக, சமாதானம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் வந்து தங்குவதாக. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து வருகையில் காணப்பட கிருபைத்தார். ஆவிக்கென்று விதைக்க கிருபைத்தார். அநேகரை நீதிக்குள்படுத்த கிருபைத்தார். அநேகரை ஆண்டவருக்குள் கொண்டு வர கிருபைத்தார். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நடத்தும். எல்லா கனமகிமை உமக்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்க மேல கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய பாதுகாலும் ஆசீர்வாதங்களும் வருகை வரையில சபையோடு, மக்களோடு, குடும்பங்களோடு, தேசத்தோடு, தேசவாசிகளோடு, ஆண்டவரே, தேசத்துள்ள எல்லா மக்களோடும் உங்க ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக. ஆமென். God bless you.